ஆகாஷ்வாணி. பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள். மகாராஜாதிராஜ ராஜகம்பீர ராஜமார்த்தாண்ட ராஜகுலோத்துங்க ராஜகுலதிலக ஈரேழு 14 லோகத்தின் அதிபதி பாரா. முற்றத்தின் திறந்த வெளியை ஒரே ஓட்டமாக ஓடி வந்தியத்தேவன் கடந்தான். மதில் சுவர் ஓரமாக நின்று திரும்பி பார்த்தான். மச்சின் மீது ஒரு பெண் உருவம் தெரிந்தது. மணிமேகலையோ சந்திரமதியோ தெரியவில்லை. யாராயிருந்தாலும் தான் முற்றத்தை ஓடிக் கடந்ததை பார்த்திருக்க வேண்டும். நல்ல வேளையாக கூச்சல் போடவில்லை. அவள் யாராயிருந்தாலும் நன்றாயிருக்கட்டும், மகராசியா இருக்கட்டும். இவ்விதம் மனத்திற்குள் வாழ்த்திக் கொண்டே மதில் சுவர் ஓரமாக வந்தியத்தேவன் விரைந்து நடந்தான். மதில் மேல் ஆழ்வார்க்கடியானுடைய முகம் தெரிந்த இடம் வந்துவிட்டது. அங்கே சுவரில் ஏறுவது எப்படி? இவ்வளவு உயரமாயிருக்கிறதே. சுவரில் பிடித்துக் கொள்வதற்கு மேடு பள்ளம் ஒன்றுமே இல்லையே. கடவுளே, இதோ ஒரு உபாயம். குரவைக்கூத்து கொட்டகைக்காக கொணர்ந்த மூங்கில் கழிகள் சில தூரத்தில் கிடந்தன. அவை மிஞ்சி போனவை போலும் ஒரே பாய்ச்சலாக பாய்ந்து அந்த கழிகளில் ஒன்றை எடுத்து வந்தான். மதிலின் பேரில் சாய்த்து வைத்தான். கழியின் உயரத்துக்கும் மதிலின் உயரத்துக்கும் சரியாக இருந்தது. ஆனால் கழி சுவரில் நிலைத்து நிற்க வேண்டுமே. ஏறும்போது நழுவிவிட்டால் கீழே விழ வேண்டியதுதான். அதற்காக கையை கட்டி கொண்டு சும்மா இருந்த என்ன பயன்? கழியை 2 தடவை அழுத்தி பார்த்துவிட்டு அதன் வழியாக ஏறத் தொடங்கினான். பாதி சுவர் ஏறிய போது கழி நழுவத் தொடங்கியது. தொலைந்தோம், கீழே விழுந்தால் எலும்பு நொறுங்கிவிடும் என்று எண்ணுவதற்குள் கழி மறுபடியும் உறுதியாக நின்றது. மேலே இருந்து ஒரு கரம் அதை பிடித்து கொண்டது போல தோன்றியது. நமக்கு பைத்தியம் பிடிப்பதுதான் பாக்கி என்று எண்ணிக்கொண்டு வந்தியத்தேவன் மேலே ஏறினான். மதில் சுவரின் மேல் முனையை அவன் பிடித்து கொண்டதும் கழி நழுவி கீழே விழுந்தது. அது விழுந்த சத்தம் இடிமுழக்கம் போல அவன் காதில் விழுந்தது. நல்ல வேளை, கோட்டை வாசலில் ஆரவாரம் இப்போது இன்னும் அதிகமாயிருந்தது. ஆகையால் யார் காதிலும் விழுந்திராது. ஆனால் எதிரே அந்தப்புற மேல் மாடத்தில் நின்ற பெண், அவள் காதில் விழுந்திருக்கும். மதில் மேல் தாவி ஏறி நின்றபடி மறுபடியும் ஒரு தடவை வந்தியத்தேவன் அந்த பக்கம் திரும்பி பார்த்தான். இன்னமும் அந்த பெண் அங்கேயே நின்று கொண்டிருந்தாள். வந்தியத்தேவனுடைய கிறுக்கு குணம் அவனை விட்டு போகவில்லை. போய் வருகிறேன் என்று சொல்லுகிற பாவனையாக கையை ஆட்டிவிட்டு மதிலின் அப்புறத்தில் இறங்கத் தொடங்கினான். இறங்குவதில் அவ்வளவு கஷ்டமில்லை. ஏனென்றால் மதில் சுவரின் வெளிப்புறம் உட்புறத்தைப் போல மட்டமாக இல்லை. சில மேடு பள்ளங்கள் இருந்தன. பக்கத்தில் இருந்த மரங்களின் கிளைகள் சில சுவரின் மீது மோதி உராய்ந்து கொண்டிருந்தன. அவற்றின் உதவி கொண்டு சரசரவென்று கீழே இறங்கினான். மணிமேகலையை தான் ஏமாற்றிவிட்டு வந்தது பற்றி நினைத்தபோது அவனுக்கு சிரிப்பு வந்தது. அந்த சிரிப்பின் எதிரொலியைப் போல இன்னொரு சிரிப்பு எங்கிருந்தோ வந்தது. வந்தியத்தேவனுடைய இரத்தம் அவனுடைய உடம்பில் உறைந்து போயிற்று. கைகள் நடுங்கின. கீழே குதிப்பதற்காக பார்த்தான். நாய் ஒன்று அவன் மீது பாய காத்து கொண்டிருப்பதைக் கண்டான். மேலே ஏறுவதைப் பற்றி இனி யோசிப்பதற்கே இல்லை. கீழே குதித்துத்தான் ஆக வேண்டும். குதித்தால் இந்த நாயின் வாயில் ஒரு பிடி சதையாயாவது கொடுத்தே தீர வேண்டும். சற்று முன் கேட்டது சிரிப்பு சத்தமா அல்லது நாய் குரைத்த சத்தமா? பக்கத்தில் யாராவது மறைந்து நின்று நாயை ஏவி விட்டிருக்கிறார்களா? மேலே ஏறுவதில் அபாயம் அதிகமா, கீழே குதிப்பதில் அபாயம் அதிகமா? வந்தியத்தேவனுடைய உள்ளம் ஊசலாடியது. அவனுடைய கால்களும் எழும்பி எழும்பி குதித்த நாயின் வாயில் அகப்படாமல் இருப்பதற்காக ஊசலாடின. வந்தியத்தேவன் நாயின் வாயில் அகப்படாமல் தரையில் குதிக்க பார்ப்பதா அல்லது மறுபடியும் மதில் சுவரின் மேல் ஏறுவதா என்று தீவிரமாக சிந்தித்துக் கொண்டிருந்தான். அதே சமயத்தில் பக்கத்தில் இருந்த மரங்களின் மறைவில் யாராவது ஒளிந்திருக்கிறார்களா என்று கூர்மையாக கவனித்தான். ஒரு மரத்தின் மறைவில் வெள்ளை துணி தெரிவது போல இருந்தது. சற்று முன் நாயின் குரைப்புச் சத்தத்தோடு மனிதனின் சிரிப்பு குரல் கலந்து கேட்டது நினைவுக்கு வந்தது.
அதை தெரிந்து கொள்ளாமல் குதிப்பது பெருந்தவறாக முடியும். நாயின் வாயிலிருந்து தப்பினாலும் மனிதர்களின் கையில் அகப்படும்படி நேரிடலாம். அரண்மனையின் மேல் மாடத்திலிருந்து பார்க்கும்போது ஆழ்வார்க்கடியானுடைய முகம் மதில் சுவர் மேல் தெரிவது போல தோன்றியது. அந்த வைஷ்ணவன்தான் ஐயனார் கோவிலில் காத்து காத்து பார்த்து அலுத்துப் போய் இங்கு வந்து நாயை ஏவி விட்டு வேடிக்கை செய்கிறானா என்ன? எல்லாவற்றுக்கும் கூப்பிட்டு பார்த்தால் போகிறது. வைஷ்ணவரே, வைஷ்ணவரே, இதென்ன வேடிக்கை என்றான். மறுபடியும் ஒரு சிரிப்புச் சத்தம் கேட்டது. அது ஆழ்வார்க்கடியான் குரல் அல்ல. ஆகையால் திரும்ப மதில் மேல் ஏறி அரண்மனைக்குள் இறங்குவதுதான் சரி. பெரிய பழுவேட்டரையன் வரவேற்பு தடபுடல்களில் எப்படியாவது தப்பித்துக் கொள்ளலாம், அல்லது சுரங்க வழி இருக்கவே இருக்கிறது. மணிமேகலையிடம் மீண்டும் கொஞ்சம் கெஞ்சும் மணியம் செய்தார் போகிறது. இல்லாவிடில் பழுவூர் இளையராணியின் தயவையே சம்பாதித்துக் கொள்ள வேண்டியதுதான். இதுவரை தன்னை காட்டிக் கொடுக்காதவள் இப்போது மட்டும் காட்டிக் கொடுத்து விடுவாளா? வந்தியத்தேவன் இறங்கிய வழியில் மறுபடியும் மேலே ஏறத் தொடங்கினான். நாய் இன்னும் உயரமாக எழும்பி குதித்து குரைத்தது. மீண்டும் சிரிப்புச் சத்தம் கேட்டது. மரத்தின் மறைவிலிருந்து ஒரு உருவம் வெளியே வந்தது. அதன் கையில் ஒரு வேல் இருந்தது. அவன் தேவராளன் என்பதை வந்தியத்தேவன் தெரிந்து கொண்டான். தேவராளன் வந்தியத்தேவன் சுவரில் தொங்கிய இடத்துக்கு அருகில் வந்தான். அப்பானே, உன் உயர் வெகு கெட்டி என்றான். அதுதான் தெரிந்திருக்கிறதே, ஏன் மறுபடியும் என்னிடம் வருகிறாய் என்று வந்தியத்தேவன் கேட்டான். இந்த தடவை நீ தப்ப முடியாதே என்று கூறி தேவராளன் தன் கையில் இருந்த வேலை வந்தியத்தேவனை நோக்கி குறிபார்த்தான். வந்தியத்தேவன் தன்னுடைய ஆபத்தான நிலையை உணர்ந்து கொண்டான். பாதிச் சுவரில் தொங்கிக் கொண்டிருப்பவன் கீழே இருந்து வேலினால் குத்த பார்ப்பவனுடன் எப்படி சண்டையிட முடியும்? குதித்து தப்ப பார்க்கலாம் என்றால் வேட்டை நாய் ஒன்று மேலே பாய காத்து கொண்டிருக்கிறது. தேவராளா, ஜாக்கிரதை! உங்கள் எஜமானி பழுவூர் ராணியின் கட்டளையை ஞாபகப்படுத்திக்கொள். என்னை ஒன்றும் செய்ய வேண்டாம் என்று உங்கள் ராணி சொல்லி இருக்கவில்லையா? தேவராளன் ஒரு பேய்ச்சிரிப்பு சிரித்துவிட்டு, பழுவூர் ராணி என் எஜமானி அல்ல, எந்த ஊர் ராணியும் என் எஜமானி அல்ல, பத்ரகாளி துர்கா பரமேஸ்வரிதான் என்னுடைய எஜமானி. என் குலதெய்வமும் துர்கா பரமேஸ்வரிதான். அவளுடைய அருளினால்தான் நடுக்கடலில் எரிகிற கப்பலிலிருந்து தப்பித்து வந்தேன். என்னை தொட்டாயானால் துர்க்கை உன்னை அதம் செய்து விடுவாள் என்றான் வந்தியத்தேவன். நீ துர்க்கையின் பக்தன் என்பது உண்மையானால் இப்பொழுது எனக்கு ஒரு காரியம் செய்ய வேண்டும். அப்போதுதான் உன்னை கொல்லாமல் விடுவேன் என்றான் தேவராளன். என்ன செய்ய வேண்டும்? முதலில் உன்னுடைய நாயை அப்பால் போகச் சொல்லு. இந்த பக்கம் ஒரு வீர வைஷ்ணவன் வந்தான். அவனை தேடி பிடிப்பதற்கு நீ ஒத்தாசை செய்தால் உன்னை சும்மா விட்டு விடுகிறேன். எதற்காக அவனை பிடிக்க வேண்டும் என்றான் வந்தியத்தேவன். துர்காதேவிக்கு ஒரு வீர வைஷ்ணவனை பலி கொடுப்பதாக நான் சபதம் செய்திருக்கிறேன் என்றான் தேவராளன். இந்த சமயத்தில் வந்தியத்தேவன் மதில் சுவரில் பிடித்து தொங்கிக் கொண்டிருந்த சிறிய செடி வேரோடு பெயர்ந்து வர ஆரம்பித்தது. வேலின் முனையில் சிக்காமல் எப்படி தேவராளன் கழுத்தில் மேல் குதிப்பது என்று வந்தியத்தேவன் யோசித்து கொண்டே, அந்த வீர வைஷ்ணவன் என் அருமை சிநேகிதன், அவனுக்கு ஒருபோதும் நான் துரோகம் செய்ய மாட்டேன். அவனுக்கு பதிலாக என்னையே பலி கொடுத்து விடு என்றான். அப்படியானால் இந்த வேலுக்கு இப்போதே இரையாகிவிடு என்று தேவராளன் வேலை தூக்கி வந்தியத்தேவன் மீது குறிபகர். வந்தியத்தேவன் செடியை விட்டுவிட்டு வேலின் முனைக்கு அடியில் அதை தாவி பிடித்து கொண்டு கீழே குதித்தான். குதித்த வேகத்தில் தரையில் மல்லாந்து விழுந்தான். தேவராளன் அந்த அதிர்ச்சியை சமாளித்துக் கொண்டு வேலை தூக்கினான். அந்த சமயத்தில் பின்னாலிருந்து ஓர் உருவம் ஓடி வந்து தன் கையில் இருந்த தடியினால் தேவராளன் தலையில் ஓங்கி ஒரு போடு போட்டது. தேவராளன் வந்தியத்தேவன் பேரில் பொத்தென்று விழுந்தான். இப்பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள். யாராவது தன் வீரத்தை குறைச்சி மதிப்பிட்டா வந்தியத்தேவனுக்கு சுருக்குன்னு கோபம் வருவதை பலமுறை பார்த்துருக்கோம். ஆனால் வேலை நடக்கணும், எரிச்சல் பட்டு காரியத்தை கெடுத்துக்க கூடாது என்கிற விவேகமும் இருந்து வருது அல்லவா? குறிப்பாக தன்னை கையால் ஆகாதவன்னு குத்தி காட்டின பூங்குழலிய
தந்திரமா வசப்படுத்திட்டானே. உனக்கு 2 கை, உன்னோட வந்தவனுக்கு 2 கை இல்லையா? எங்களுக்கு படகு வலிக்க தெரியாது. படகு வலிப்பது என்ன மந்திர வித்தையா? துடுப்பு பிடிச்சு வலிச்சா தானே படகு போகுது. இப்படி எரிஞ்சு விழுந்தாலும் பொறுமையா இருந்து காரியத்தை சாதிச்சுக்கிட்டான். சற்று முன்னால வேட்டை மண்டபத்துக்கு உள்ள போக மணிமேகலை முனைப்பா இருந்தபோது அவளை தடுத்தான். நீர்தான் சூராதி சூரர் இங்கே இருக்கேரேன்னு கிண்டல் பண்ணினான். அம்மணி, தற்சமயம் என்கிட்ட ஆயுதம் எதுவும் இல்லை. இப்படி கவலையோடு சொன்னபோது, ஆயுதம் கையில் இருந்தால் பெண் பிள்ளைகள் கூட சண்டை போடுவாங்க, ஆண் பிள்ளைகள் எதுக்கு இன்னும் ஏளனமாக பேசினதை கேட்டும் நிலைமையை கருத்தில் கொண்டு பொறுமையாக இருந்ததையும் கவனித்தோம். நல்லது. இந்த பகுதியில் மூங்கில் மச்சிலிருந்து இறங்கவும் மதில் மேலே ஏறவும் பயன்பட்டதால் இதை பற்றின சில குறிப்புகள். மூங்கில மரம்னு சொன்னாலும் உண்மையில் இது புல்வகை தாவரம். மூங்கில்ல ஏறத்தாழ 1000 வகைகள் இருக்கின்றனவா. கழை, வேய், பாசு, வேரல், வேணு இப்படி 30 விதமான பெயர்கள் உண்டு மூங்கிலுக்கு. பார்க்கறதுக்கு ரொம்ப லேசாக தெரிஞ்சாலும் இரும்பை விட அதிகமான இழுவிசை கொண்டது. இரும்புக்கு இணையா அழுத்தம் தாங்குற திறன் மூங்கிலுக்கு உண்டு. எளிதில் உடையாது. கம்பங்கூத்துன்னு சொல்லப்படுற கழைக்கூத்து மிகவும் தொன்மையான கலை. மூங்கில் கம்புகளுக்கு இடையே கட்டப்பட்டிருக்கிற கயிற்றில் சமநிலை தவறாமல் நடந்து சாகசங்கள் புரிவாங்க. ஒற்றை மூங்கில்ல இறங்கியும் ஏறியும் சாகசம் பண்ணின வந்தியத்தேவன் எந்த நிலையிலையும் குறும்புத்தனத்தை விடல. இது பெரிய சாகசம். அடுத்து கெஞ்சுமணியம் என்ற தொடர். ரொம்ப ரொம்ப அரிதான தொடர். இதன் பொருளும் நுட்பமானது தான். நினைச்ச காரியத்தை சாதிக்க பொதுவாக எல்லாரும் மேற்கொள்கிற உத்தி. முகஸ்துதி பண்ணி நைச்சியமா பேசி தன்வசப்படுத்தி விஷயத்தை முடிச்சு கொள்வது. மன்றாடி கேட்கறத தாஜா பண்ணுவதுன்னு குறிப்பிடுவாங்க இல்லையா? தாஜா பாரசீக சொல். நேயர்களே, இந்த கதையோட்டத்தில் நந்தினியை தலைவியை கொண்டு இயங்கிக்கிட்டு வந்த கும்பலில் முதல்ல நாம் பார்த்தது தேவராளனை. ஆமாம், கடம்பூரில் வெறியாட்டம் ஆடினானே அவன்தான். நடுக்கடலில் சுழற்காற்று உருவாவதற்கு முன்னால் தாகத்தால் தவிச்சுக்கிட்டு இருந்த வல்லவரையனிடம் காளிக்கு எல்லாரையும் விட அதிக தாகமாக இருக்குது, இரத்த தாகம்னு உரிமினது நினைவிருக்கும். நந்தினியை பூசாரிணின்னு சொன்னவன் இந்த கட்டத்தில் பழுவூர் ராணி என் எஜமானி அல்ல, எந்த ஊர் ராணியும் என் எஜமானி அல்ல, பத்ரகாளி துர்கா பரமேஸ்வரி தான் என்னுடைய எஜமானின்னு அழுத்தந்திருத்தமாக சொல்கிறான். யாருடைய தலைமையையும் அவன் விரும்புறதில்லை. இப்படி கொள்ளலாமா? பார்ப்போம். பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள். ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.